வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். கர்மாவும் சனியும்னு சொல்லி ஒருத்தர் வீடியோ பேசுறத எனக்கு அனுப்பிச்சார். அப்படி ஒண்ணும் அது அறிவு சார்ந்த விஷயத்த பேசல. இப்ப கர்மா எப்படின்னா சார், தொடர்ச்சியா அது செய்ய வைக்கும். இப்ப சனி 10ல இருந்தாருன்னா, அவரு கடுமையான உழைப்பு, கடினமா இருப்பாரு, ஃபுல்லா உழைச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்படிங்கிற மாரி அவர் சொன்னார். எவ்வளவு பெரிய ஒரு ஆய்வு சிந்தனை இல்லாத வார்த்தை தெரியுங்களா அது? 10ல சனின்னா 65,00,00,000 பேருக்கு இருக்குமே. 12 லக்னக்காரர்களுக்கும் 10ல சனி இருக்குமே. அந்த 10ல இருக்கக்கூடிய சனி எந்த மாரி செயல்படணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. சனி 10ல இருந்தால் நான்லாம் சொல்லியிருக்கேங்க. ஐயா நீங்க 100 பேரு, 200 பேரு, 500 பேரு, 1000 பேருக்கு சோறு போடக்கூடியவங்களா இருப்பீங்க. என்ன சார் அப்படின்னா, அது ஒரு நல்ல 10ல சூரியன் தான் இருக்கணும். அதுதான் பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதைய ஒரு ஸ்டாண்டர்டா கொண்டு வரும். பட் சனி இருந்துட்டான்னா நமக்கு ஒரு உழைப்பு, உழைப்புகளினால் கிடைக்கக்கூடிய மதிப்பு, மரியாதை, புகழும், அந்தஸ்தும் கிடைக்கும். எப்படி? நாம உழைக்கிறோம். அந்த உழைப்பின் மூலமாக அப்படியே டெவலப் ஆயி போயிட்டு, அப்படியே போயி ஒரு பெரிய ஒரு தொழிற்சாலையவே உருவாக்குறோம். அந்த தொழிற்சாலையில நாம ஒரு 10, 20, 30, 40, 50ன்னு குடும்பங்களுக்கு நெறைய உதவி செய்யக்கூடிய அமைப்புல அவங்களையும் வேலைக்கு வைக்கிறோம். அந்த பணியாளர்கள் நம்மளுடைய உழைப்பினால நமக்கு ஒரு பேரு, புகழை கொடுக்குறாங்க. நம்மள ஒரு தொழில் அதிபராக மாத்துகிறார்கள். எந்த தொழில் அதிபர்களாக? கனரக தொழில் அதிபர்களாக மாத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நெறைய. இப்ப நான் சாஸ்திரால வொர்க் பண்ண போம்போது எனக்கு அ இது குடுத்தது. அதாவது எனக்கு போஸ்டிங் போட்டது கடையம் கணபதி சேஷாத்ரின்னு பேரு. தஞ்சாவூர்காரவங்களுக்கு அவர் பேர் தெரியும். கேஜிஎஸ்ன்னு. இங்கிலீஷ் புரொஃபசர். அந்த கவர்ன்மெண்ட் காலேஜ் சரபோஜி காலேஜினுடைய பிரின்சிபால் ரிட்டயர்ட் ஆகி சாஸ்திரால டீனா இருக்காங்க. எதுக்கு? ஹியூமானிட்டீஸ் டீன். அவர் தான் எனக்கு செலக்ட் பண்ணி அஸ்ட்ராலஜிய நீங்க பார்த்துக்கங்கன்னு தொறக்குறாங்க. அற்புதமான மனிதர். அவருக்கு 10ல சனிங்க. 80 வயசுல இறந்திருக்காருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அவர் வாழ்நாள் முழுவதும் புரொஃபசர் வேலை தான் பார்த்திருக்காரு. இங்கிலீஷுக்கு புரொஃபசர் வேலை பார்த்து, புரொஃபசரா இருந்து அப்படியே அந்த பதவி உயர்விலேயே வந்திருக்காருங்க. கர்மாவுக்கும் சனிக்கும் என்னங்க சம்பந்தம்? ஏங்க கர்மா கான்செப்ட்ங்கிறதே என்னன்னே தெரியாம கர்மான்னா, இந்த கர்மம் புடிச்சவங்களுக்கு என்னத்த நம்ம சொல்றது? சார் கர்மாங்கிறது நம்மளுடைய செயல்பாடுகள் சார். மானுட செயல்பாடுகள். மானுட செயல்பாடுகளை ஒரு கோள் மாத்திரம் செய்யாது சார். 9 கோளும் செயல்படுத்தும். 10ஆம் பாவத்தை இயக்கக்கூடிய கோள், 10ஆம் பாவத்தில் இருக்கும் கோள். லக்னாதிபதி இல்லாம செயல்படவும் முடியாது சார். மனிதன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். அது 9 கோள்களுடைய இயல்புல தான் செயல்படும். கர்மாக்கு காரகன் சனி கிடையவே கிடையாது சார். கர்மாக்கு காரகன் 9 கோள்களும் தான் சார். செயலுங்கிறதுக்கு நான் யார சார் சொல்றது? உழைக்கக்கூடிய மனிதன். உழைப்புக்கு சனி காரகன் ஒத்துக்குருவான். அத ஒரு 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 இதுல சொல்வா ஜீவன காரகன்வாங்க. ஜீவனம்னா என்ன? சாப்பாட்டு, உணவுக்கு என்ன செய்யணும்? ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணப்ப பூமியே நம்ம பூமியா இருந்தாலும் அதுல விளைச்சல போடணும். அந்த விளைச்சல்ல வரக்கூடிய அமைப்புல தான் நம்ம ஜீவனமும் பண்ண முடியும். அதுக்கு நம்ம ஏன் சனியன காரகன் ஆக்கணும்? ஏன் சனி ஜீவன காரகன் கொண்டு போனோம்னா, உழைப்பு தான். அது ரூ. 5க்கு உழைக்க முடியும். 5000 கோடிக்கும் உழைக்க முடியும். ரூ. 5 எங்க? 5000 கோடி எங்க? இந்த 2க்குமே காரணம் சனியன் தான். 5000 கோடின்னோனே சூரியன் வந்துர மாட்டான். ரூ. 5ன்னோனே இங்கிட்டு செவ்வாய் வரமாட்டான். அது காரணம். உழைப்புக்கு சனியை நம்ம மறுக்கல. ஆனா நீங்க செய்யக்கூடிய கர்மாக்கெல்லாம் அவர்தான் செயல்படுவார். உங்களை மூண்டி அதிகமாக செயல்படுத்துவார். அதுக்கு நமக்கு லக்னாதிபதி சப்போர்ட் பண்ணணுங்க. லக்னாதிபதி கெட்டு போகணும், கெட்ட திசையா இருக்கணும். நம்ம 10ல சனியா இருந்து நம்ம கெட்டு போய் வேலை பார்த்தா ஓகே. நமக்கு அப்படி இல்ல, எல்லாமே நல்லா இருக்குன்னா சொபிஸ்டிகேட்டடா நல்லா வாழ்ந்துட்டு போலாம்ங்க 10ல சனி இருக்கிறவங்க. அவங்களுக்கு திசை நல்லா இருந்து லக்னாதிபதி நல்லா இருந்தாலே போதுமுங்க. சார் இன்னமும் நம்ம இந்த முக்குல நிற்கிறோம், பார்க்கிறோம் சார் உழைப்பாளி கூட்டத்த. உழைப்பாளி கூட்டத்த நம்ம எங்கெங்க பார்க்கலாம்? உழைப்பாளிகள் இருக்கிற இடத்துல பார்க்கலாம். நிரந்தரமற்ற உழைப்புகளை உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஹோட்டல் தொழிலாளிகள்.
ஒரு இடத்துல வந்து வந்து நிக்கிறாங்க. 4 நாள் அந்த கடையில இருக்காங்க. அப்புறம் மாறிக்கிறாங்க அப்படின்னு அது ஒரு குற்றமா பார்க்கிறேன். அதே மாரி இங்க பார்த்தீங்கன்னா, டெய்லி இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் டெய்லி ஒர்க் பண்றாங்க. டெய்லி காசு பார்த்துறாங்க. அவங்க பாட்டுக்கு வீட்ல வந்து பொழுத ஓட்டிட்டு அமைதியா விட்டுர்றாங்க. நிம்மதியா இருக்காங்க. சனியனால என்ன நடக்குது? சனியன் கர்மானா என்ன? சார் என்ன சொன்னீங்களோ, அந்த வேலைய மட்டும் பார்த்து வர்றவன் தான் சனி. அதுக்கு மேல ஒரு பைய கூட தூக்கி வைக்க மாட்டான். சனியனுடைய இயல்பு மறந்துறாதீங்க. சரிங்க. அவன் பிரியப்படணும். நான் வந்து இல்லைங்க சார், நான் எல்லா வேலையும் பார்த்து உங்களுக்கு குடுத்துர்றேன்னு சொல்லி செஞ்சா செய்வான். இல்லாட்டினா 8 மணி நேரம் டியூட்டினா 8 மணி நேரம் டியூட்டில என்னென்ன டியூட்டி பார்க்கணுமோ, அத மாத்திரம் பார்த்துட்டு அனுப்பிச்சு விட்டுருவான் சனி. நாங்க உலக தொழிலாளர்கள்ல 8 மணி நேரம் டியூட்டிங்கிறதே சனிக்கு தானங்க கொண்டு வந்தோம். அது தொழிலாளி வர்க்கம்ங்க. அப்ப முதலாளி எல்லாம் யாரு? அவங்களுக்கு என்ன கர்மா கான்செப்ட் வேலை செய்யும்? 9 கோள்களும் வேலை செய்யுமுங்க. இது அழகான தொழில் தர்மம். அவ்வளவு நான் எனக்கு நல்லா தெரியுமுங்க. சனி சம்பந்தப்பட்ட தொழில் செய்றவங்க அந்த குறிப்பிட்ட அளவுதான் செய்வாங்க. அவனே இயற்கை சோம்பேறி. எந்த அளவுக்கு அவன் செயல்படுத்துவான்? குயிக்கா செயல்படுத்திட்டு, ஒருவேளை யாரும் செய்ய முடியாத வேலைய கூட செஞ்சுட்டு, டக்குன்னு பணம் வாங்கிட்டு வெளிய போயிருவான். அதுதான் சனியின் இயல்பே தவிர, கர்மாவுக்கும் சனியனுக்கும் அது கர்மா கான்செப்ட். அவர் உழைத்து உழைத்து ஓடா போவாரு. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. யாரும் உழைத்தெல்லாம் ஓடலாம் ஆக முடியாதுங்க. தமிழகத்துல இருக்கக்கூடிய பல தொழில்களுக்கு இன்னைக்கு பீகார்ல இருந்து வர்றாங்க. இது வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வந்துட்டாங்க. உத்தரப்பிரதேசல இருந்துலாம் வேலைக்கு வந்துட்டாங்கங்க. நம்ம கொஞ்சம் கான்செப்ட புரிஞ்சுக்கணுங்க. கர்மாங்கிறது வந்து அந்த ஆ சஞ்சீத கர்மா, பிராரப்த கர்மா அண்டு ஆகாமிய கர்மான்னு சொல்லக்கூடிய அதாவது முன் ஜென்ம செயல்பாடு, இந்த ஜென்ம செயல்பாடு, இதன் அடிப்படையில் அடுத்த ஜென்ம செயல்பாடு. இதெல்லாம் இந்த கான்செப்ட் ஒன்லி ஃபார் த ரிலீஜியஸ் கான்செப்ட். இது வந்து மதங்களின் சம்பந்தப்பட்ட கான்செப்டே தவிர, ஜோதிடத்துக்கும் கர்மாக்கெல்லாம் சம்பந்தம் கிடையாதுங்க. ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்த்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜன்ம பத்திரிக்கா. இது ஜோதிடத்துல எழுதலைங்க. ஜாதகத்தை எழுதுற ஒரு சான்ஸ்கிரிட் பண்ணிட்டு இந்த பாடலை போட்டு போயிட்டார். உடனே இவங்க பூர்வ ஜென்மத்துலதான் எல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டாங்க. அது ஒரு கான்செப்டுங்க. இந்தியாவுல இருக்க இது ரிலிஜன் பூரா பூர்வ ஜென்மத்தை சொல்லி மனிதனை இந்த ஜென்மத்துல ஒழுங்கா இருன்னு சொல்லி கட்டுப்படுத்தி அவனா வாழ வைக்குதுங்க. இதை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா, யூத கிறித்தவ இஸ்லாம் வழிபாட்டுல என்ன சொல்லுது? நீ இந்த ஜென்மத்துல முறையாக வாழ்ந்தாக்கா நீ இறைவனிடம் போய் திரும்பி சேர்வாய். அதனாலதான் அவங்க புதைக்கப்படுறாங்க. ஏன்னா இறுதி தீர்ப்பு நாள் வரும், அதுல உன்னை எழுப்பி கூட்டி போயிடுவாரு அப்படின்னு. அந்த கான்செப்ட்ல அது ஓடுங்க. இதெல்லாம் ரிலீஜியஸ் கான்செப்ட். கர்மாவுக்கும் ஜனியனுக்கு என்ன காரணம்? எல்லாம் கிடையாதுங்க. 9 கோளுமே செயல்படும். 9 கோள்கள் இது வந்து மானுட வாழ்வுங்க. உழைப்புங்கிறது மானுட வாழ்வு. இந்த கர்மாவை அவன் அப்படியே செய்ய வைப்பான். சொல்றாரு பாவம். அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவா இருக்கும் போல. சிரிப்பு தான் வந்துச்சு. சரி சரி ரைட், விளக்கம் கொடுப்போம். கர்மாங்கிறது அதல்ல. சனியன் ஜீவனக்காரகனாக இருக்கிறன்னா உழைக்கணும். அன்னைக்கெல்லாம் இன்னைக்கு முதலாளியும் உழைக்கிறாரு, டெய்லி போகணுமே. அது வேற. இந்த கர்மா கான்செப்ட் அது கர்மா இதெல்லாம் நன்றிங்க, நன்றி.